இப்ப தலையை குனிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதான் ஊரை விட்டு ஓடி போகலாம் வான்னு கூப்பிட்டானாம்ல, போயிருக்க வேண்டியதானே. என்னடி என்ன முறைக்கிற? சி, நீ எல்லாம் மனுஷியா? நகையை தூக்கி கொண்டு அவன்கிட்ட கொடுக்க போயிருக்க. அவன் யாரு உனக்கு? வெக்கமா இல்ல? அவன் கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ ஓடி போயிருக்க வேண்டியதானே அவன் கூடயே. என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? வாய மூடு. எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தானே. பெருசா போய் அவனை ஏறி மிதிச்ச உடனே அவன் திருந்திட போறானா? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? யாரு சொன்னது? அவன் தான் போனை போட்டு சொன்னான். அசிங்கமா பேசுறான். காது கொடுத்து கேட்க முடியல. உன் பொண்டாட்டி தான் பாதி கரையை தாண்டி வந்துட்டாளே, மீதி கரையும் தாண்டி வர வேண்டியதானே. ஏன் வர மாட்டாங்கிறா? நீ என்ன அவளை நல்லவனா? உனக்காக காத்திருக்க. நான் இல்லைனாலும் வேறு எவன் கூடயும் ஓடிட போறா. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு கேட்குறான். அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும். அவன் பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவா? எல்லாத்துக்கும் காரணம் இவளும் தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இவளுக்கு அறிவு இருந்திருக்கணும். என்னமோ அவன் பெரிய உத்தம மாதிரி இப்ப நடந்ததே நடந்து போச்சு. அதுக்காக முக்காடை போட்டு ஓரமா மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? எல்லாத்தையும் கழுவி தொடச்ச மாதிரி தொடச்சிட்டு அவ்வளோ வேலையை போய் பாருங்க. எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? ஊரு பூரா என் காது படவே பேசுறாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்னும் இவளை இந்த வீட்டில் வைக்கணுங்கிறியா? முதல்ல இவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்து. அப்போ அது எனக்கு அசிங்கம் குறையுதான்னு பார்ப்போம். வாய முடிங்க. என்ன பேசுறீங்க? அடிச்சு வீட்டை விட்டு துரத்தின உடனே எல்லாம் சரியா போயிருமா? ஊர்ல உள்ளவன் 1000 பேசுவான். அவன் நல்லா இருந்தாலும் பேசுவான், கெட்டு போனாலும் பேசுவான். அதுக்காக நீங்க முதல்ல ஒழுங்கா நடந்துக்கோங்க. சும்மா தேவையில்லாம ஊருக்கு பயந்து தலையில முக்காடை போட்டுட்டு அலையாதீங்க. உன்னால மட்டும்தான் இப்படி பேச முடியும். இந்த கல்லு குட்டி மாதிரி உட்காந்துருக்காளே, எடுத்ததெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவா. இன்னைக்கு பேச சொல்லு இவளை. உன்னதானே பேசுங்கிறாரு, பேச வேண்டியதானே? நீ பண்ணது ஒரே தப்பு. நகைய எங்களுக்கு தெரியாம தூக்கிக்கிட்டு போனதுதான். சரி, நடந்து போச்சு. ஒருவேளை தங்கச்சி புருஷனு கஷ்டப்படுதானேன்னு நீ நினைச்சிருந்திருக்கலாம். இல்ல, அவ மேல ஏதாவது ஒரு பாசமா இருக்கலாம். அதுக்காக இப்ப என்னமோ நடந்த மாதிரி அப்படி தலையில துண்டப்பட்டு உட்கார்ந்துருக்க. 4 கேள்வி நாக்கப்படுங்கிறதால கேளு, தன்னால போவாரு. சி, நீ என்னத்த பேசிடுவ? உன்னால நான் ஊருக்குள்ள பட்ட அசிங்கத்தை சரி பண்ண முடியுமா? அவன் டீ கடையில உட்காந்து கண்ட மாதிரி பேசுறான். அரவிந்த் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டான்னு ஊரு பூரா பேசினதை விட்டுட்டு இப்போ அரவிந்தோட பொண்டாட்டி இன்னொருத்தனை 10க்கு கட்டிக்கிட்டான்னு சொல்றான். அவன் சொன்னா அதுக்கு என்ன செய்ய சொல்றேங்கிற? என்ன செய்ய சொல்ற? நான் எந்த தப்பும் பண்ணல. நான் நகையை கொண்டு கொடுக்க போனது தப்புதான். சரி, கஷ்டத்துல இருக்கன்னா 2 மாசத்துல திருப்பி தந்துருவேன்னா அதனால கொண்டுட்டு போனேன். ஆனா அந்த கேடு கட்ட பெருச்சாடி என்ன இப்படி எல்லாம் பேசுவாடு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இங்க பாரு, என் மனசுல எந்த நினைப்பும் இல்ல. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கிறதுக்கு அப்படி அங்க என்ன நடந்து போச்சு? அவ சொல்றது சரிதான். அவ பேச்ச கேட்காம நடந்துக்கிட்டது தப்புதான். ஆனா இந்த கேடு கட்ட பைய இப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்த்தனா? இன்னைக்கு என்ன மொத்தமா அவமானப்படுத்திட்டு போயிட்டான். அதுக்காக தலையில துண்டை போட்டுட்டு உட்கார சொல்றியா? அதானே, என்ன சண்டை வந்தாலும் நீங்க 2 பேரும் மட்டும் நல்லா சேர்ந்துக்குவிய. கடைசியில என்னையே அசிங்கப்படுத்திடுவியல்ல. இப்ப என்ன அசிங்கம் நடந்து போச்சு? அசிங்கம் இருக்கீங்க. இதுக்கு மேல என்ன அசிங்கம் வரணும்? என்ன அசிங்கம் வரணும்? இவ என்ன ஊரு பூரா கேவலப்படுத்திட்டு போயிட்டா. எவனுக்கோ ஒருத்தனுக்கு நகையை தூக்கி கொண்டு கொடுக்க போறானா என்ன அர்த்தம்? அவன் மேல ஆசை இல்லாமலா கொடுக்க போயிருப்பா? வாய முடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க என்ன மனுஷியாவே பார்க்க முடியாது. என்ன பேசுறீங்க? அவ ஒரு மனிதாபிமானத்துல தான் அதை கொண்டு கொடுக்க போயிருக்கணும். அதுக்காக அவ மேல ஆசை இருக்குன்னு பேசுறீங்க. என்னங்க மனுஷன் நீங்க? நினைச்சு பேசுவீங்களா? சி, என்னைய மனுஷனி? இத்தனை வருஷம் உன் கூட குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையையும் பெற்றிருக்கேன். இன்னொருத்த மேல ஆசையில கொண்டு நகையை கொடுக்க போனேன்னு சொல்றேன். கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? என் மூஞ்சிலேயே முடிக்காத. இந்த ரோசம் முன்னாடியே இருந்துக்கணும். அங்க வரைக்கும் போனவதனை இவ ரூம்ல போய் அவனை சந்திச்சாலாமே. பின்ன இவளை எப்படி நம்புறது? உன் பொண்டாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? எவனோ ஒருத்தர் போனை போட்டு சொன்னா அதை நீ நம்புவ, அப்படித்தானே? என்னையா மனுஷனி? சே, உமரை நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. இத்தனை நாளும் பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப மனசு வலிக்கு. பொம்பளைங்கன்னா உங்களுக்கு என்ன கிள்ளுக்கீரையா இருக்கா? எவனோ கூப்பிட்ட உடனே அவன் பின்னாடி போயிடுவான்னு நினைக்கிறதுக்கு கீழ்த்தரமா இல்ல? யோ, என்னையா கோணம் இது? ரோட்ல போறவே அப்படி பேசுவானா? நீயும் இப்படி பேசுற? சே, இன்னொரு வார்த்தை அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். மரியாதையா போயிருங்க. இங்க பாரு அனிதா,
அவர் குணம் தெரிஞ்சது தானே. அவர் ஒரு நிலையில இருக்க மாட்டாரு. எவனாவது ஏதாவது சொன்னா அதை கேட்டுட்டு இங்க வந்து கத்துவாரு. ஒரு நிலையான மனசு கிடையாது. உனக்குமே அப்படித்தான். இதெல்லாம் பெருசுப்படுத்தாத, விடு. நம்மள மட்டுமா இப்படி சொல்றாங்க? இந்த ஆம்பளை சமுதாயம் ஒவ்வொரு பொண்ணையும் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது அம்மாவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், பொண்டாட்டியா இருக்கிறதுனால தான் அதிகமா தெரியுது. வெளியே போனாலே எங்க போனேன், ஏத போனேன், எவனை பார்க்க போனேன், இவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகள் தினம் தினம் கேட்டு கேட்டு காலெல்லாம் புளிச்சு போச்சு. நீ இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு முடங்கிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, காலம் பூரா முடங்கிக்கிட்டே தான் இருக்கணும். இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வா. இனி அது இப்படி ஒரு காரியத்தை பண்ணாத. இங்க பாரு, உன்கிட்ட எவ்வளவோ நல்ல குணம் இருக்கு. அத நீயே வெளியே கொண்டு வர முடியாம தவிக்கிற. நீ ரொம்ப நல்ல அனிதா. உன்னை நான் நம்புறேன். யாரு நம்பினாலும் நம்பாட்டாலும் நான் உன்னை நம்புறேன். நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, தேவையில்லாம முடங்கி கிடக்காத, வா. எனக்கு சந்தோஷமா இருக்கு ஐசு. நீ ஒருத்தியாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. அதை நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஆளு புத்தி ஏன் இப்படி இருக்குன்னு தோணுது. எனக்கு வலிக்குது. நீ போ, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். இங்க பாரு அனிதா, தேவையில்லாம குழம்பிக்காத. எத்தனையோ பேரு எத்தனையோ தடவை எத்தனையோ வார்த்தைகளை விட்டுருக்கதான் செய்யறாங்க, சொல்லியிருக்கதான் செய்யறாங்க. தினம் தினம் வேலைக்கு போகும்போது நான் வாங்காத பேச்சா? ஆபீஸ்ல ஒவ்வொருத்தனும் மேலையும் கீழையும் பார்க்காத பார்வையா? அதையெல்லாம் தாண்டி தானே நாங்க வரோம். நீ மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உனக்கு புரிய மாட்டுக்கு. உலகமே புரியாம இருக்கிற. எல்லாத்தையும் விட்டு வெளியே வா. எப்பவோ ஹாப்பியா இரு. தேவையில்லாம மனசை கஷ்டப்படுத்தாத. ஏஞ்சி வா, சாப்பிட வா. நான் வரேன் ஐசு, நீ போ. வரேன். சரி, சீக்கிரமா வா. சே, இந்த ஆள் ஏண்டா இப்படி இருக்காரோ தெரியல. என்ன பார்த்தா சந்தேகப்படுறது? எவ்வளவு திமிரு இருந்தா என்னை இப்படி ஒரு வார்த்தை பேசுவேரு. அவன் பேசினப்ப கூட வலிக்கல. ஆனா நீர் பேசின வார்த்தையை கேட்டா மனசு வெடிச்சிரும் போல இருக்கு. இருக்கட்டும், எத்தனை நாள் ஆனாலும் சரி, இனி உமர் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். அப்பா, இட்லிய சட்னிய பார்த்த உடனே மனசுக்கு எம்பூட்டுப்படிய சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷம் வேற எந்த சாப்பாட்டுலயுமே இல்லை. நானும் வெள்ளக்கார மாதிரி பிரெட் பட்டர் ஜாம் அப்படின்னு தின்னு பார்த்துட்டேன். அப்புறம் சைனா காடை மாதிரி நூடுல்ஸும் தின்னு பார்த்துட்டேன். அப்புறம் மராட்டி காரங்க மாதிரி சப்பாத்தியும் தின்னு பார்த்துட்டேன். பூடியும் தின்னு பார்த்துட்டேன். அப்புறம் புட்டும் கொண்ட கடலையும் கேரளா காரங்க மாதிரி அதையும் தின்னு பார்த்துட்டேன். ஆனாலும் இந்த இட்லியும் சட்னியும் பார்த்த உடனே தான் மனசுக்குள்ள அம்பூட்டு பூடிப்பு வருது. நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச சாப்பாடே சாப்பாடு. அதை அச்சுக்க ஆளே இல்லடா அஸ்வினு. ஆமா, பிரெட் பட்டர் ஜாமனா 2 ஸ்லைஸ் பிரெட் தான் திங்க முடியும். அப்புறம் பூடினா 2 பூடி தான் சுட்டு தருவாங்க. சப்பாத்தினா 1-2 தான் திங்க முடியும். புட்டும் கொண்ட கடலைனா கொஞ்சோண்டு தான் திங்க முடியும். ஆனா இட்லினா மட்டும் 50 இட்லியை நல்லா சுட சுட உள்ள தள்ளிக்கிட்டே எடுக்கலாம்ல. அதான் இது உனக்கு ரொம்ப சூப்பரா தெரியுது. இட்லியை பார்த்த உடனே சந்தோஷம் போடக்குது. ஏட்டி, எனக்கு நீ எங்க இருந்தாவது ஓடி அருவியோட்டி. நான் பேசாட்டி என் மனசுக்கு பிடிச்சது சொல்லிட்டு இருக்கேன். 5 இட்லி தானே வச்சிருக்கேன். இதுல 50 இட்லிங்கடா. முதல்ல 5 இட்லி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் 5 5 5 10 தடவை தின்னா 50 இட்லி ஆகி போயிடும். உனக்குன்னு ஒரு குண்டா நடைய மாவை அடைச்சி அவிச்சு அவிச்சு வைக்க வேண்டியதா இருக்கு. இட்லி போடாம பிடிச்சவளே, ஏமுடி இட்லியை திங்கிறதுக்கு முன்னாடியே இம்பூட்டு பேச்சு பேசுற. பேசாம போட்டி. என்னங்க தம்பி, என்னாச்சு? ஏன் இவன் முடச்சிட்டு இருக்கா? நீ இன்னுமா சாப்பிடல? ஐயோ அண்ணே, இட்லியை பார்த்த உடனே மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். உடனே எங்க இருந்து தான் ஓடியாண்டாலோ தெரியல. சரியான திணி பண்டாரமா இருப்ப. அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணை போடுதானே. ஆமா, கண்ணை புடுங்கி போடுதேன். சி, எப்ப பார்த்தாலும் திங்கிறத குடைக்கிறது கிடையாது. அவன் கண்ணை போட்டுட்டான், இவன் கண்ணை போட்டுட்டான், அதான் வயிற்ற கலக்குது, வயிற்றால போட மாதிரி இருக்குன்னு சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. நீ திங்கிற அளவை குறைச்சா நல்லா இருக்கும். அதை விட்டுப்பட்டு தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் யாராவது கண்ணை போட்டுட்டாங்கன்னு நினைச்சேன்னா வச்சுக்கோ, அப்புறம் உருப்படவே முடியாது. என்னன்னு தம்பி இப்படி கழுவி கழுவி ஊத்திட்டு போடா? அண்ணே, அந்த பிள்ளை சொல்றதும் சரிதானே. நீயே யோசிச்சு பாடு. நம்ம திங்கிறத குறைக்க மாட்டோம். அதை விட்டு விட்டு அவன் கண்ணை போட்டுட்டான், இவன் கண்ணை போட்டுட்டான்னு சொல்றது தப்பு தானே. என்னன்னு தம்பி இப்ப நான் அவகிட்ட சண்டை போட்டுட்டு கிடந்தேன். அப்புறம் அவ சொல்றது சரிதானேன்னு சொல்றேன். சும்மா ஒரு இதுக்கு சண்டை போட்டேனே. ஆனா அந்த பிள்ளை சொல்றதும் வாஸ்தவமான பேச்சு தானே. அவ உண்மையை சொல்றானே. நம்ம தான் தேவலாம அப்படின்னு நினைக்கிறோம். சரி சரி விடு, அவ பேசிட்டு போடா. நீ சாப்பிட வடியா? இல்ல தம்பி, நான் காலையிலே சாப்பிட்டேன் தெரியுமா. உன்னை தேடி வந்தானா நீ அப்பதான் குளிச்சிட்டு இருந்த.
கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. அதான் பிஸி ஆயிட்டோம். எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஒரு தடவை ஆயுத பூஜை வாழ்த்து சொல்லிடுவோம். சரியா? அண்ணே நான் ட்ரெஸ் மாத்தலனே, இப்படியே அவனே எல்லாரும் வீட்டுல எப்படி தான் இருப்பாங்க, இப்படியே சொல்லிடுவோம். சரியா? சரிண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சரஸ்வதி பூஜையை நல்லபடியா கொண்டாடுனீங்களா? இன்னைக்கு தான் ஆயுத பூஜைன்னு சொன்னாங்க. அதனால நானும் உங்களுக்குலாம் விஷ் பண்ணணும்னு நினைச்சு மடனே போயிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காந்தி ஜெயந்தி வேற. உங்க எல்லாருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியா கொண்டாடுங்க. சரியா? என்னமோ சொல்லுவாங்களே, உன்னை பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும்னு, அந்த கதையா தான் இருக்கு என் கதை. என்ன செய்யறது? எந்திரிச்ச உடனே அந்த வேலை இந்த வேலைன்னு ஏகப்பட்ட வேலை ப்ராஜெக்ட் அது இதுன்னு கொடுத்துட்றாங்க. லீவ் நாளில் போட்டு டார்ச்சர் பண்றாங்க. 5 நாள் லீவ் கொடுக்குறதும் போதும், இவங்க போட்டு படுத்துறதும் போதும். அதனால கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. சரியா? நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பாய். என்னடா கமெண்டே சொல்ல வரலன்னு நினைக்காதீங்க. எங்க அம்மா இப்பதான் பல்லையே சரி பண்ணிருக்கு. அது ஊடுக்குள்ளேயே காத்தா வருது, கதையே ஒழுங்கா எடுக்க முடியல. அதனாலதான் இன்னும் ஒரு வாரத்துல பல்லு நல்லா சரியாயிரும். அப்புறமா உங்களுக்கு கமெண்ட் சொல்றோம். அது வரைக்கும் போட்டுக்கோங்க. I love you my dear family and friends. I love you my dear family and friends. நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம எல்லாரும் சந்திப்போம். இப்போ போய் அஸ்வினி இட்லியை சாப்பிட போறான். யாருக்கெல்லாம் இட்லி வேணும் என் கூட சாப்பிட வாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.